ஹலோ ஸ்மார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைக் வித் லக்ஷா. மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி முடி உதிர்வதற்கான காரணங்கள் அண்ட் முடி உதிர்வதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் ரொம்ப ஹேர் க்ரோத் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு என்ன பண்ணும் அண்ட் பால்டு ஹெட் வரப்போகுது. அதாவது சில வழுக்கை நம்ம சடனாக வந்திருக்கும். அதாவது நம்ம ஜீன்லேருந்து வராமல் சடனாக வரும்போது அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் எப்படி ரீக்ரோத் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெமெடி தாங்க. ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெமெடி, அதுவும் ஹெட் மசாஜ் தான். நீங்கள் தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணுறது தான் இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன். ஸோ மசாஜ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அண்ட் இது எப்படி அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஹெட்டில் இருக்க ரத்த ஓட்டங்களை நம்ம நல்லா தூண்டி விட முடியுது. ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கிள் நல்லா போஷாக கூட இருக்கும்போதும் அந்த ரத்த ஓட்டம் நல்லா ஈவனாக இருக்கும்போது நமக்கு நல்லா முடி வளருமா. ஸோ நீங்கள் உங்களுக்கு வளராத முடியும் அண்ட் பால்டு ஹெட் வந்துருச்சு அப்படின்னா அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியும் அண்ட் ஹேர் க்ரோத்தை நல்லா வளர வைக்கவும் முடியும். ஸோ இதெல்லாமே ஹெட் மசாஜில் இருக்கும். ஸோ ஹெட் மசாஜ் மைல்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கை விரல் நுணுக்கத்தால் ஒரு நல்லா ஒரு அந்த சர்க்குலர் மோஷனில் நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். அதாவது ஜென்டலாக பண்ணுங்கள். நீங்களே பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ஒன் யாராக இருந்தால் அவங்கள வச்சு பண்ண சொல்லுங்கள். அண்ட் இப்போலாம் இந்த மாதிரி ஹெட் மசாஜர் நிறைய மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுமா அண்ட் பால்டு ஹெட் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதாவது அதிகமாக ஹேர் கேப் இருக்குது அண்ட் பால்டு ஸ்பாட் மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் 24 டேஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக 10 மினிட்ஸ் ஹெட் மசாஜ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அண்ட் உங்களுக்கு தற்காலிகமாக, அதாவது சடனாக உங்களுக்கு ஏதோ ஹேர் ஃபால் ஆகி ரொம்ப முடி கொட்டுற மாதிரி வழுக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை பண்ணுறதுனால ஹேர் ஸ்டிமுலேட் பண்ண முடியுமா. அதாவது உங்கள் ஹேர் ஃபாலிக்கில் மறுபடியும் நல்லா வளர வைக்க முடியுமா. ஸோ இது எல்லாமே முடி வளர்ச்சி தூண்டுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நம்ம ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதே தாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ இது நம்மளே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது எதனால் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது, ஸோ அந்த காமன் ரீசன்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மெயினாக ஆகிறது ஹெரிடிட்டி. நம்ம மரபணு மூலமாக பரம்பரையாக ஒருத்தவங்களுக்கு வரும் அது. அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்குது. அதாவது PCOS, தைராய்டு ப்ராப்ளம், கேன்சர் அண்ட் இதய நோய் அண்ட் சில நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். நம்ம ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்னால வர ஹேர் ஃபால் அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக ஸ்ட்ரெஸ். ஸோ மன அழுத்தம் காரணமாக நிறைய முடி கொட்டுதான். ஸோ மன அழுத்தம் ஹேர் ஃபாலை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிராஷ் டயட். அதாவது சடனாக நம்ம உணவு முறை பழக்கத்தில் ஏதோ ஒன்று நம்ம மாறிட்டோம். ஸோ இந்த வெயிட் லாஸ் டயட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அந்த இம்பேலன்ஸ் டயட், ஸோ நம்ம நியூட்ரிஷன் பத்தாமல் நம்ம உடம்புக்கு பத்தாமல் போதுமான நிலைமையில் இல்லாத போது முடி ரொம்ப கொட்டுமா. அண்ட் அதுக்கப்புறம் சடனாக அந்த வைரல் ஃபீவர்லாம் வருது இல்லை, நம்ம எமோஷனலாக ஃபிசிக்கலாக வீக் ஆகிட்டோம் அண்ட் இன்ஆக்டிவாக இருக்கும். நமக்கு அப்போ ரொம்ப நியூட்ரிஷன் லேக் ஆகிடுச்சு அண்ட் நம்ம செல்கள்லாம் ரொம்ப டல்லாகும் போதும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுமா. எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா எடுத்துக்கலாம். ஸோ கோவிட் டைமில் நமக்கு ரொம்ப பேனிக்கும் இருக்கும் அண்ட் அந்தளவுக்கு நம்ம உடம்புலையும் இம்பாக்ட் இருந்தது. ஸோ அதனால் ஹேர் ஃபால் இதெல்லாம் தாங்க ப்ராப்ளம். ஸோ ரூட் காஸ் தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நம்ம ஹேரை நல்லா பராமரிக்காமல் விடுறது. ஸோ ஆரோக்கியமாக ஹேரை நம்ம வச்சுக்கணும், முடி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நல்லா பராமரிக்கணும். அதாவது கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், இல்லை கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். மெயினாக ஷாம்பில் SLS அப்படிங்கிற கெமிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த SLS அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. ஸோ SLS அதிகமாக இருக்கிறது ஷாம்போட லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக அதை ஷாம்பு கம்பெனி அப்படி பண்ணுறாங்க. பட் அது ஹேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக நேச்சுரலாக எதாவது எடுக்க முடியும் ஷாம்புக்கு பதிலாக அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்புறம் ஹெட் மசாஜ் தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எந்த வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஹெட் மசாஜ் பண்ணும்போது அந்த கெரட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போதும் அந்த ரத்த ஓட்டத்தை நீங்கள் தூண்டி விடுறதுனால, ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷ் பண்ணி விடுறதுனால அந்த போஸாக்கு டேரெக்டாக நம்ம தலையில் அந்த ஹேர் ஃபாலிக்கில் ஆழமாக செல்லுது. ஸோ அந்த ஆழமான ஒரு போஷாக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதை அந்த ப்ரெஷர் நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால தான் நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போவே இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிடுறீங்கல்ல, தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்ல எண்ணெய்ங்க. ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரி ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்படியே ஒரு மசாஜ் பண்ணுங்கள். அதாவது தலை ஃபுல்லாக அந்த மசாஜ் எடுத்துக்கோங்க அண்ட் ஜென்டிலாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் ஒரு 30 டேஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஓகேங்க, எந்த மாதிரி ஃபுட் எடுத்தால் உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பயோட்டின், ப்ரோட்டீன், அயன், சிங்க் இந்த மாதிரி ரிச்சான ஃபுட்டாக எடுத்துக்கணும். மெயினாக விட்டமின் சி ரிச்சான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது திராட்சை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். ஸோ முட்டை,
சிக்கன் இந்த மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம முடிக்கு ரொம்பவே தேவைங்க. ஸோ முட்டை, பாதாம் இந்த மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அண்ட் தானியங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அயன் ரிச்சான ஃப்ரூட்லேயும் வந்து ஃபுட்ஸ் அயன் ரிச் எப்படின்னு எதுன்னு பார்த்தா வந்து சில நட்ஸ் வகைகள் எல்லாம் வரும். அண்ட் தானிய வகைகள், பயிர் வகைகள் எல்லாம் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பயோட்டின் ரொம்ப ரிச்சாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்கள் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் முடி வளர்ச்சி நல்லாவே தூண்டி விட முடியுமாங்க. ஸோ வந்து முடி நல்லா திக்காக வரணும்னு நினச்சா கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ நட்ஸ், அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சாக இருக்க ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் நாட் ஒன்லி ஃப்ரூட்ஸ், அந்த திங்ஸ் எல்லாமே ஃபுட். மெயினாக வந்து ஒமேகா 3னாலே உங்கள் மைண்டில் என்ன வரும்? மீன். ஆமாங்க, மீன் தான். ஸோ அதிகமாக மீன் நல்லா சாப்பிட்றவங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும், அவங்க ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் ரொம்ப திக்காகவும் இருக்கும். அண்ட் அந்த டென்சிட்டியை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் அவ்வளோ ஒரு டார்க் ஹேராக இருக்கும். அண்ட் அந்த திக்னஸ் அண்ட் சில்கி எல்லாமே வந்து அந்த ஹேரில் இருக்கும். ஸோ வந்து முட்டை, மீன், பால், சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கீரை. ஸோ இதெல்லாம் தாங்க சீக்ரெட். ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுமா. ஸோ இந்த சிம்பிள் டிப்ஸ் மூலமாக நம்ம வந்து ஹேர் ஃபாலை ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் பால்ட் ஹெட் வராமல் ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். ஓகே கைஸ், ஒமேகா 3 ரிச்சான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு எப்படி நீங்கள் ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு ரஸ்ட்டோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஆயில் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்ததுனால அது ஈஸியாக வந்து நல்லா ரன் ஆகும். அந்த மாதிரி தாங்க நம்ம ஹேருக்கு வந்து கெரட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ கெரட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ஹேர் வந்து ஈரப்பதத்தோடையும் அந்த எண்ணெய் பதத்தோடையும் இருக்கும்போது ஒரு டீப் நொரிஷ்மெண்ட் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. ஸோ நம்ம வந்து இன்டேக் நல்லா எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து ஹேரை வந்து நல்லா பராமரிக்கணுங்க. மெயினாக வந்து ஸ்கேல்ப் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பராமரிக்கிறதும் இல்லாமல் ஸ்கேல்ப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை தலையில் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரத்த ஓட்டம் கொடுக்குறது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் உங்கள் புருவங்களை மேலே ஒசத்தி அப்படி மேலே பார்த்துட்டு கீழே பாருங்கள். ஸோ இதுதாங்க, நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இது பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணதுனால நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப பிளட் ப்ரெஷர், அந்த பிளட் லெவலில் வந்து சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும் அந்த ஸ்கேல்பில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குமாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபாலிக்கல் வந்து ஈஸியாக வந்து நல்லா முடி வளர்கிறதுக்கு தூண்டி விடுமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பண்ணுறதுனால ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நம்ம முடி வளர்ச்சியை வந்து நம்ம தூண்டி விட முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அண்ட் வந்து சில முத்ராஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஹேர் க்ரோத்துக்காக, அதாவது வாயு முத்ரா, பிருத்வி முத்ரா. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அண்ட் ஹேர் கேர்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது வந்து ரொம்ப சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. சூரிய வெளிச்சத்துலேயே ரொம்ப அதிகமாக, அதாவது கதிர்வீச்சுகள் டேரெக்டாக நம்ம தாக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கணும். அதாவது டவல் வச்சு துடைக்கிறதோ இல்லைனா அப்படியே துடைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால வந்து ஹேர் ஃபால் ஆகும். நமக்கு சடனாக வந்து ஃபாலிக்கல் வந்து அப்படியே வளராமல் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து தூண்டி விடுறதுக்கு தான் ஹெட் மசாஜ் பண்ண சொல்கிறோம். மெயினாக டாக்டர்ஸே வந்து இதை தான் அட்வைஸ் பண்ணுறாங்க, ரெமெடி ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஹெட் மசாஜ் இப்போவே பண்ணுங்கள். அண்ட் நானும் இனிமேல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்க. பிகாஸ் நம்ம வந்து இன்டேக் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம். பட் வந்து எக்ஸ்டர்னலாக என்ன கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ கைஸ். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.